படத்தை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீம் அமைப்பு தலைவர்கள், கட்சி தலைவர்கள் ப்ரொமோஷன் வீடியோவாக வெளியிடுறாங்க. அந்த படத்தை போய் பாரு, நல்லது ஒரு படம். முஸ்லீம் கட்சி தலைவர்கள் பேசினா பரவாயில்ல, இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஃபத்வா கொடுக்குறாங்க பகிரங்கமா. முஸ்லீம்களோட வாழ்வியலை பேசக்கூடிய படமா, அந்த தியேட்டர்ல போய் குடும்பமா போய் பாரு. எந்த அளவுக்கு போகும்னு சொன்னா, எங்க அந்த படத்தை பார்க்கலன்னா மறுபடியும் அல்லாஹ் கூப்பிட்டு விசாரணை செய்வான், ஏன்டா ஹபீபி படத்தை பார்க்கல. அந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் நீங்க பிரச்சாரம், ஹபீபி போய் பாரு. அதுல தௌஹீத் பேசக்கூடிய அறிஞர், தௌஹீத பேசக்கூடிய அறிஞர் சொல்றாரு, அந்த படம் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு தெரியுமா? 40 வருஷமாக நாம செய்த தாவா, நாம தீவிரவாதிக்கு எதிராக பேசுற பிரச்சாரத்தை எல்லாம் 2 நாள்ல கடந்துச்சு. தாவாவெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டா. சினிமா மேல மோகம் எப்படியா? 40 வருஷமா நம்ம தாவா பண்ணி செய்யாத காரியத்தை 2 தினத்துல அந்த படம் செஞ்சிருச்சு. அந்த படத்தை பார்த்து வெளியே வந்து ரிவ்யூ சொல்லுவானே, அதான் 2 காட்சி எடுத்து போட்டு நாங்க இத்தனை நாள் வரைக்கும் முஸ்லீம்களை தப்பா நினைச்சிட்டு இருந்தோம், இந்த படத்தை பார்த்துக்கலாம் முஸ்லீம்களோட வாழ்க்கையை புரிந்து கொண்ட 2 பேர் பேசுறத எடுத்து போட்டு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. சினிமா, முஸ்லீம் சமுதாயம் சினிமா விட்டு ஒதுக்க கூடாது, சினிமாவை எடுக்கணுமா, அவங்க இஸ்லாத்தை சொல்லக்கூடிய சினிமாக்களை எடுங்க. ஹதீஸ வேற மேற்கோள் காட்டுறாரு, யார் இஸ்லாத்துல புதிதாக ஒரு நடைமுறை உருவாக்குகிறாரோ அந்த நடைமுறையை மற்றவர்கள் பின்பற்றும் போது அந்த நடைமுறையை உருவாக்கியவருக்கு அது நன்மை கிடைக்கும். எது சினிமாவை உண்டாக்கணும், முஸ்லிம் சமுதாயம் சினிமாவை தயாரி. அடே, இந்த வசனத்துக்கு இது ஒத்து போகுதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்வைகளை தாழ்த்து. எந்த ஒரு சினிமா முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய சினிமாவா இருந்தாலும் ஹீரோயின் அழகா இருக்கல, நீ ஹபீபி திரைப்படத்தை சொல்ல, அதுல காதல் காட்சிகள் இருக்குத, 2 பேர் காதல் பண்ற மாதிரி காட்சிகள் இருக்குத. அது எப்படி இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள உட்கார்ந்து நீ பார்ப்ப? அழகான பெண்ணை ரசிக்க தூண்டுமா இல்லையா அந்த சினிமா? சினிமாவை இஸ்லாமிய வரைக்குள்ள இருந்து எப்படி ஒரு சினிமா எடுக்க முடியும்? இஸ்லாத்தை சொல்வதற்காக சினிமா எடுத்தாலும் அதுல ஒரு கணவன் மனைவி காட்சியை நீ காட்டணும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அதற்குன்னு ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆண் ஒருத்தனை கூப்பிடணும், ஒரு பெண் ஒருத்தியை கூப்பிடணும். 2 பேரும் கணவன் மனைவியே இருக்க மாட்டாங்க. படத்துக்காண்டி என்ன செய்வாங்க? காசு வாங்கி கொண்டு கணவன் மனைவியாக நடிப்பார்கள்.